ஸ்ரீ போகர் குருவே சரணம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா. போக சித்த திருவடி போற்றி போற்றி. போக ரகசிய சேனல் மூலயமா நம்ம இப்போ பல விஷயங்கள் பார்த்துட்டு வரோம். இப்போ மகான்களுடைய ஜென்ம நட்சத்திரத்தை பற்றி நம்ம போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நம்ம சேனலில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, மகான்களுடைய ஜென்ம நட்சத்திரத்துக்கும் பிறக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுடைய ஜென்ம நட்சத்திரம்னா என்ன அப்படின்றத பற்றி, நார்மலாக இருக்கக்கூடிய இதை பற்றி நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வீட்டில் ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட நார்மல் டெலிவரிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இன்னைக்கு போயிட்டுருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம போய் ஜோசிகிட்ட போய் நம்ம என்ன கேட்குறோம், எனக்கு இந்த மாதிரி எங்களுக்கு பொண்ணை கன்சீவாக இருக்கா, எந்த நட்சத்திரத்தில் நான் எடுக்கிறது சாமி, எந்த திதியில் எடுத்தால் நல்லா இருப்பா, அவளோட வளர்ச்சி எப்படி இருக்கும், எல்லாமே நம்ம இன்றைக்கி பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். எந்த ராசியில் எந்த நட்சத்திரம் எடுக்கிறது ஒரு குழந்தை பிறக்கிறது ஜென்ம நட்சத்திரம், ஜென்ம ராசின்னு சொல்லுவாங்க. இந்த ராசி நட்சத்திரம் வச்சு தான் நம்ம எடுப்போம். ஆனால் மகான்களுக்கு அப்படி இல்லை. ஜென்ம நட்சத்திரம்ன்ற பொறுத்த வரைக்கும் மகான்களோட நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அவங்க எங்கேயோ பிறந்திருப்பாங்க, எங்கேயோ வளர்ந்துருப்பாங்க. அவங்களோட இதில் நட்சத்திரம் கிடையாது, கோள்கள் கிடையாது. அவர்கள் வளர்ந்த ஆற்றல் பெறும்போது தான் அந்த கோள்களும் நவகோள்களும் அவங்கள ஆட்கொண்டு இருந்தது. அப்போ எதை வச்சு அப்படின்னா, அந்த கோள்கள் எல்லாம் பிறந்ததுக்கப்புறம், அந்த வடிவமைச்சதுக்கப்புறம் ஒளி ரூபமாக்கமாக இருக்கும்போது தான் அவங்களுக்கு நட்சத்திரத்தை பற்றி, நம்மளுடைய நட்சத்திரத்தை பிடிக்கும்போது தான் அவங்க ஜீவசமாதி அடையும் போது, இந்த காலகட்டத்தில் ஒரு கடவுள் சொல்லியிருப்பார். அவங்களுக்கு தியானத்தில் உட்காரும்போது, நித்தியத்தில் உட்காந்துருக்கும் போது அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நீங்கள் இந்த நேரத்தில் இந்த இடத்துல நீங்கள் ஜீவசமாதி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் தியானத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு சில விஷயங்களை உணர்த்திருப்பார். அதே மாதிரி தான் நம்ம தாத்தாவுக்கும் உணர்த்தின மாதிரி பழனியில் ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. நம்மளுடைய சமாதி நம்மளும் இறக்குற டைமில் சமாதி கட்டும் அப்படிங்களா, அந்த சமாதியை நம்ம போய் தட்டை இழப்புனா நம்ம சொந்தக்காரங்க யாரும் உயிரோடு வரமாட்டாங்க. ஆனால் நம்ம தாத்தாவுடைய சமாதியில் நம்ம எப்பயும் வேணாலும் கூப்பிட்டாலும் கூப்பிட்ட குரலுக்கு குரல் கொடுப்பார். அதனால ஜீவசமாதி அப்படி அடைஞ்சவங்களுக்கு அந்த நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் அந்த அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அதிக பவர் இருக்கும். அந்த நட்சத்திரத்தில் நம்ம வழிபாடு செய்யும் போது மற்ற நாளை விட அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நம்ம போய் வணங்கணும்னா நம்மளுக்கு மிக சிறப்பான காரியங்கள் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக நடக்கும். நம்ம தாத்தாவுடைய அருள் நம்மளுக்கு பிரகாசமாக கிடைக்கும். அன்றைய நாள் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு பீஸ்ஃபுல்னஸ்ஸாக இருக்கும். அவரை பார்த்துட்டு வந்த உடனே மைண்டே என்ன பேசுறதுனே நம்மளுக்கு தெரியாது, என்ன யோசிச்சு பேசுவோம். அந்த மாதிரி மைண்டை ரொம்ப கிளியர் பண்ணி விட்ருவாரு. நம்மளுடைய வைப்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நம்ம டோனே கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். நம்ம தாத்தா கிட்ட போயிட்டு அந்த ஜீவசமாதியில் போயிட்டு 1 மணி நேரம் நம்ம போய் அந்த மகான்களோட ஜீவசமாதியில் போய் உட்காந்துட்டு வரும்போது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெளிவாக நம்ம வீட்டில் நம்ம பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு விஷயம் நம்ம சும்மா கூப்பிட்டதுக்கே நம்ம என்ன பண்ணுவோம்னா ரியாக்ட் பண்ணுவோம். எதுக்கு இவங்க கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம். ஆனால் மகான்களோட ஜீவசமாதி அன்னைக்கு நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த கோபம் தாபம் நமக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா உணர்வுகளையும் கம்மி பண்ணிடுவார். மகான்களோட ஜீவசமாதி அன்னைக்கு நம்ம போய் சாமி பண்ணோம்னா இது கிடைக்கும். ஆனால் ஜென்ம நட்சத்திரத்து அன்னைக்கு போகும்போது தான் இது எல்லாமே பூர்த்தி ஆகும். நம்மளுடைய உடல் இருக்கக்கூடிய 7 சக்கராக்கள் வேலை செய்யும். மகான்களில் போய் அன்றைக்கி போய் தரிசிக்கும் போது நம்ம கண் ஞானங்களுக்கு ரொம்ப நல்லது இருக்கும். அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஆன்மீக பயணத்தில் நம்ம எடுத்து வைக்கும்போது அந்த பயணத்தை அந்த மகான்களுடைய நட்சத்திரத்தை அன்றைக்கி நம்ம போய் தரிசனம் பண்ணும்போது நம்மளுக்கு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த சில பல அவங்களுடைய அனுபவம் நம்மளுக்கு தெரியும். அவங்க நம்ம கூடயே பேசுகிற மாதிரி இருக்கும், நம்ம பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்துட்டிங்கன்னா நம்ம தாத்தாலாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம கூட ஏதோ நம்ம போயிட்டுருப்போம், சும்மா முதுகில் யாராவது தட்டிட்டு போன மாதிரி இருக்கும். இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா அந்த மகான்களுடைய நட்சத்திரத்தன்னைக்கு போகும்போது அவங்களுடைய முழு ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. போக சுற்றி போற்றி.